ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற வத்தலகுண்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இந்த வீடியோல நாம வத்தலகுண்டு பஸ் ஸ்டாண்டு இங்கிருந்து எங்கெங்கெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்கு, முக்கியமா கொடைக்கானலுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கும், அதெல்லாம் எங்க நிற்கும், மற்ற எந்தெந்த பிளேசஸ்க்கெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஸ்டே பண்றதுக்கு சாப்பிட்றதுக்கு என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இது எல்லாமே கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம வத்தலகுண்டு டவுனை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே, நம்ம வத்தலகுண்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஹோட்டல் ஆரியபவன் இருக்குங்க. பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட், ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃபுட்டு. நம்ம ஏற்கனவே ஒரு தடவை கொடைக்கானல் போகும்போது இங்க சாப்பிட்டுருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்க கொடைக்கானல் போற வழியில வத்தலகுண்டு வந்தீங்கன்னா இங்க சாப்பிட்டு போங்க. பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாமே சாப்பிடும், சூப்பரா இருக்கும். ஹோட்டல் ஆரியபவன் வத்தலகுண்டு. ஸோ நமக்கு டிஃபன் வந்துருச்சு, வாங்க சாப்பிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இன்னும் வத்தலகுண்டு. மக்களே, இங்க பாருங்க, ஹோட்டல் ஆரியபவன்ல நமக்கு செம்ம சூப்பரா சர்வ் பண்ணிருக்காங்க. இட்லி, வடை, சாம்பார், சட்னி பாருங்க, வெரைட்டி வெரைட்டியா வச்சிருக்காங்க, கலர்ஃபுல்லா. வாங்க மக்களே, சாப்பிட்டு போய் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வத்தலகுண்டு சுத்தி இருக்கிற பிளேசஸ், ஹோட்டல்ஸ் டு ஸ்டே, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற ஏரியாஸ், கனெக்டிவிட்டி பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாமே இன்னும் டீடைல்டா பார்க்கலாம். வாங்க மக்களே, இதுதான் நம்ம வத்தலகுண்டு பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ்ங்க. நம்ம உள்ள வந்தாச்சு. இங்க பாருங்க, நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற நம்ம கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு டவுனுங்க. ஸோ அதனால இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கெல்லாம் போறதுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்கும். கொடைக்கானல் தவிர பல்லங்கி, பண்ணைக்காடு, தாண்டிக்குடி, ஆடலூர், இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் போறதுக்கு பஸ்ஸஸ் இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா மதுரை, தேனி, நிலக்கோட்டை, திண்டுக்கல், இங்கெல்லாம் போறதுக்கும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். சாரிங்க, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கும், அதனால நிறைய ஹாரன் சவுண்ட் கேட்கும், கண்டுக்காதீங்க. இது பெரியகுளம் போற பஸ்ஸுங்க, தேனி மாவட்டம் பெரியகுளம் போற பஸ். இதெல்லாம் தான் கொடைக்கானல் போற பஸ்ஸஸ்ங்க. அங்க ஒரு பஸ் வந்திருக்கு பாருங்க, கொடைக்கானலுக்கு. கோயம்புத்தூர் டு கொடைக்கானல் போற பஸ் போல அது. இது எஸ்கே பிரைவேட் பஸ், கொடைக்கானல் போற பிரைவேட் பஸ். பிரைவேட் பஸ்ஸஸும் நிறைய இருக்கும் இங்க. இங்க பாருங்க, இதுவும் பிரைவேட் பஸ் தான், பார்வதி பிரைவேட் பஸ். இது கொடைக்கானல் தாண்டி பல்லங்கின்னு ஒரு மலை கிராமம் இருக்கு, அது வரைக்கும் போற பஸ்ஸுங்க. திண்டுக்கல்ல இருந்து பல்லங்கி, வத்தலகுண்டு வழியா, செம்பட்டி, வத்தலகுண்டு, கொடைக்கானல், பல்லங்கி. ஸோ இன்கேஸ் நீங்க திண்டுக்கல் வரலாம், இல்ல வத்தலகுண்டு நீங்க பஸ் எடுத்துக்கலாம் கொடைக்கானலுக்கு. ட்ரெயின்ல வந்தீங்கன்னா கோடை ரோட்ல இறங்கிட்டு அங்கிருந்து பஸ் எடுக்கலாம், அல்லது வத்தலகுண்டு பஸ் எடுக்கலாம். இது தேனி குமுளி போற பஸ். குமுளியும் ஹில் ஸ்டேஷன் தான், தேனி மாவட்டத்துல. ஃபுல்லாவே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் தானே, திண்டுக்கல், தேனி, இது ரெண்டுமே. அதனால உங்களுக்கு ஹில் ஸ்டேஷனுக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். இது பாருங்க, பண்ணைக்காடு வரைக்கும் போற பஸ்ஸுங்க இது. இது மதுரை போற பஸ். வாவ், பண்ணைக்காடு, தாண்டிக்குடி, வத்தலகுண்டு, கொடை ரோடு, மதுரை வரைக்கும் போற பஸ்ஸுங்க. சூப்பர். அந்த எண்ட்ல டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது, வத்தலகுண்டு சுத்தி இருக்கிற கிராமங்களுக்கு போற பஸ்ஸஸ் எல்லாம். உள்ள பாத்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குங்க, காலங்காத்தால இருக்கும், அதனால பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டு இருக்கு. நல்லா சுட சுட பஸ் ஸ்டாண்ட் சுத்தியுமே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். நான் யூஸ்வலா ஆரியபவன்ல சாப்பிடுவேன். நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோம், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆரியபவன் ஹோட்டல் மை ஃபேவரட் இன் வத்தலகுண்டு. நல்லா இருக்கும் வெஜ் சாப்பாடு. நாம ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம சுத்த சன்மார்க்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், வள்ளலார. அதனால ஒன்லி வெஜ். ஸோ இதுதான் வத்தலகுண்டு பஸ் ஸ்டாண்டுங்க. நல்ல கனெக்டிவிட்டி நல்லா இருக்கும் திண்டுக்கலுக்கு, தேனிக்கு, குமுளிக்கு, கொடைக்கானலுக்கெல்லாம். உள்ள இருக்கிற ஹோட்டல்ஸ், டீ ஷாப்ஸ், மதுரை பக்கத்துல இருக்கிறதுனால ஜிகிர்தண்டா ஷாப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. வதிலை ஃபேமஸ் ஜிகிர்தண்டாவும்.
வீட்டு விசேஷங்களுக்கெல்லாம் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் ஆத்தென்டிக்கா இருக்கும். மதுரை பக்கத்திலேயே இருக்கிறனால மண்மனம் மாறாம செஞ்சு கொடுப்பாங்க. உள்ளுக்குள்ள இந்தியா ஒன் ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குங்க. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. டீ ஸ்நாக்ஸ் இதெல்லாம் இருக்கு. இது பாருங்க, திருப்பூர் போற பஸ்ஸுங்க. காலங்காத்தால இருக்கிறனால ஸ்கூல் கிட்ஸ், காலேஜ் கிட்ஸ் எல்லாம் தான் நிறைய இருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் டவுனுங்க. இங்க பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா கொடை ரோடு. கொடை ரோடுக்கு டவுன் பஸ்ஸஸ் கிடைக்கும் இங்கிருந்து. இன்கேஸ் நீங்க ட்ரெயின்ல வந்தீங்கன்னா கொடை ரோட்ல இருந்து வத்தலக்குண்டு வந்துட்டு கூட நீங்க கொடைக்கானல் மலை மேல போறதுக்கு பஸ் எடுத்துக்கலாம். கொடை ரோடு வழியாவே சில பஸ்ஸஸ் வரும், கொடைக்கானல் பஸ்ஸஸ். பட் இன்கேஸ் கிடைக்கலன்னா வத்தலக்குண்டு டவுன் வந்துட்டு இங்கிருந்து நிறைய பஸ்ஸஸ் எடுத்துக்கலாம். இது வந்து நிலக்கோட்டை வரைக்கும் போற டவுன் பஸ். நாம நெக்ஸ்ட் வீடியோல வத்தலக்குண்டில இருந்து தாண்டிக்குடி வரைக்கும் போற டிராவல் வ்ளாக் போட போறோம். மறக்காம பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். யூஸ்வலா கொடைக்கானல் தான் டிராவல் பண்ணிருப்பீங்க. பட் கொடைக்கானல் மலைகள் மேல இருக்கிற இன்னொரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தாண்டிக்குடி, அதுவும் சூப்பரா இருக்கும். நம்ம குள்ள மனிதர்கள் வாழ்ந்த குகையெல்லாம் இருக்குங்க அந்த ஊர்ல, அதெல்லாம் நான் கவர் பண்ண போறேன். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பஸ் ஸ்டாண்ட் கவர் பண்ணியாச்சுங்க. வெளியே போயிட்டு உங்களுக்கு தங்கறதுக்கான லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ், சாப்பிட்றதுக்கான ஹோட்டல்ஸ், நம்ம வத்தலக்குண்டு டவுன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல எப்படி இருக்கு இது எல்லாமே பார்க்கலாம். உள்ள பாருங்க, ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு, ஃபுட்வேர் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் ரெனோவேட் பண்ணுங்க, பழைய காலத்து பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்கு. சீக்கிரம் ரெனோவேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுமே ரெனோவேட் பண்ணல. இது வந்து உசிலம்பட்டி போற பஸ்ஸுங்க. உசிலம்பட்டி ஐயம்பாளையம்னு ஒரு டேம் இருக்குங்க. ஐயம்பாளையத்துக்கு போற பஸ்ஸஸும் நிறைய இருக்கு. கவர்மெண்ட் பஸ்ஸஸ், பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாமே இருக்கு. முடிஞ்சா இந்த டைம் போவோம், இல்லாட்டி இன்னொரு ட்ரிப் போட வேண்டியதுதான் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு. நிறைய பிளேசஸ் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே. அங்கங்க போனோம்னா ஹிடன் பிளேசஸ் நிறைய இருக்கு. டூரிசம் பாப்புலர் ஆகாத பிளேசஸ் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்குன்னு வச்சுக்கோங்களா. திருநெல்வேலியிலிருந்து குமுளி வரைக்கும் போற பஸ்ஸுங்க. இல்ல திண்டுக்கல் போற பஸ். நான் பின்னாடி இருக்கிற ஊர் பேரை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அவ்வளோ ரஷ் எல்லாம் இல்ல, பஸ்ஸஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா தான் போயிட்டு இருக்கு. சரி வாங்க மக்களே, நம்ம வெளியே போயிட்டு பழனி போற பஸ்ஸுங்க. வத்தலக்குண்டுல இருந்து பழனி போற பஸ். உசிலம்பட்டி பெண்குட்டி சாங் வருமே, அந்த ஊரெல்லாம் இங்க பக்கத்துல தான் இருக்கு. சரி, நாம பஸ் ஸ்டாண்ட் வெளியே போயிட்டு ஸ்டே பண்றதுக்கான லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ், ஹோட்டல்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம பஸ் ஸ்டாண்ட் வெளியே வந்தாச்சுங்க. ஆப்போசிட்ல போஸ்ட் ஆபீஸ் இருக்கு பாருங்க. 624202 பின்கோடு. இங்க பாருங்க, ஒரு சின்ன மலை இருக்கு டவுன் பக்கத்திலேயே. ஹாரன் கையை வச்சா எடுக்கவே மாட்டாங்க போல. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல vlog பண்ண இதுதான் பிரச்சனை. மக்களே, நான் சொன்ன ஹோட்டல் ஆரியபவன் இதுதாங்க. வாங்க போய் சாப்பிடலாம். உயர்தர ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, சைவ உணவகம். நல்லா இருக்கும் ஃபுட்டு. பக்கத்திலேயே வந்து லாலா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி ஷாப் இருக்கு. பூக்கடைங்கள்லாம் நிறைய இருக்கு. இங்க பூவும் விளையுங்க, நிறைய பூ விளையும் திண்டுக்கல், மதுரை மாவட்டங்கள்ல. எங்க பார்த்தாலும் ஸ்வீட் ஷாப்ஸ்க்கு லாலா ஸ்வீட் ஷாப் தான் பேர் வச்சிருக்காங்க. ரொம்ப ஃபேமஸ் போல இந்த பிராண்டிங். மக்களே, நம்ம ஹோட்டல் ஆரியபவன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்வீட் ஷாப்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு 100 மீட்டர்ஸ் வெளியே வந்தாச்சுங்க. இங்க பாத்தீங்கன்னா பாலாஜி லாட்ஜ்னு ஒண்ணு இருக்கு.
ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பக்கத்துலயே இருக்கு. இங்க பாருங்க, டைம் பாஸ் பேக்கரி, இது ரொம்ப ஃபேமஸ். ஹைவேல வரவங்க இங்க சாப்பிடாம போக மாட்டாங்க. ஸ்நாக்ஸ், டீ, காஃபி எல்லாம். நாம ஒரு தேவை பைக்லயே வந்தவங்க கொடைக்கானலுக்கு. அப்போ இங்கதான் பிரேக் எடுத்திருந்தோம். ஸோ டூரிஸ்ட் கேப்ஸ் எல்லாம் பிடிக்கணும்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே இருக்கு. டாக்ஸி ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் இங்க பாருங்க. எம்எஸ்டே டூரிஸ்ட் ஹோம்னு இருக்கு பாலாஜி லாட்ஜ் பக்கத்துலயே. டைம் பாஸ் பேக்கரிக்கு மேலேயே 2 லாட்ஜ் இருக்கு. ஒரு பாலாஜி லாட்ஜ், ஒரு எம்எஸ்ஜே மஹால் அண்ட் டூரிஸ்ட் ஹோம்னு சொல்லிட்டு. அதுக்கு பக்கத்துலயே நிறைய ஹோட்டல்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. ஹோட்டல் டைம் பாஸ் சைவம். அவங்களோட பேக்கரி அங்க இருக்கு, ஹோட்டல் இங்க இருக்குங்க. டைம் பாஸ். கணபதி சில்க்ஸ்னு இருக்கு. நம்ம வத்தலகுண்டோட போத்தீஸ் போல இது. இதுதான் கொடைக்கானல் போற ரூட்டுங்க. வத்தலகுண்டுல இருந்து கொடைக்கானல் போற ரூட்டு. கொடைக்கானல், தேனி, குமுளி எல்லாம் போற ரூட்டு. ரொம்ப பெரிய டவுன் கிடையாது. மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் டவுன் சொல்லலாம். ஏன்னா கனெக்டிவிட்டி இங்கிருந்து தான் வந்து நல்லா இருக்கும். கொடைக்கானல் தவிர பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, ஆடலூர், அதுக்கப்புறம் பன்றிமலை, பண்ணைக்காடு, தாண்டிக்குடி, பல்லங்கி, இந்த மாதிரி நிறைய மலை கிராமங்களுக்கு இங்க இருந்து பஸ் கிடைக்கும். அதுதான் அட்வான்டேஜ், வத்தலகுண்டோட அட்வான்டேஜ். அதே மாதிரி மதுரை, திண்டுக்கல், தேனி, இந்த மாதிரி பெரிய சிட்டிஸ்க்கும் பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். இது கம்பம் போற பஸ்ஸுங்க, தேனி மாவட்டத்துல. நிறைய ஷேர் ஆட்டோஸும் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே ஷேர் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு வெளியே. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வெளியே வந்தோடனே கொஞ்சம் டிராபிக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 100 மீட்டர்ஸ் தள்ளி வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். இங்க இருக்கு பாருங்க பஸ் நிலையம், ஆட்டோ ஸ்டாண்ட். ஆவின் பூத் ஒன்று இருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பிளேஸ் இல்லை, அதனால வெளியே வச்சிருக்காங்க போல. யூஸ்வலா ஆவின் பூத்ஸ் எல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள தான் இருக்கும். இங்க வெளியே வச்சிருக்காங்க. ஆவின் பாலகம். இது மதுரையில இருந்து பண்ணைக்காடு போற பஸ்ஸுங்க. பரவாயில்லைங்க, மதுரையில இருந்து கொடைக்கானலுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கு. இது ஆண்டிப்பட்டி போற பஸ். வத்தலகுண்டு போலீஸ் ஸ்டேஷன். இங்கிலீஷ்ல வத்தலகுண்டுன்னு எழுதுறாங்க, வத்தலகுண்டுன்னு எழுதுறாங்க. இங்க பாருங்க, மேல வத்தலகுண்டுன்னு போட்டிருக்காங்க, இதுல வத்தலகுண்டுன்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் பிரிட்டிஷர்ஸ் இந்த கன்ஃபியூஷனா இருக்கும். அவனுக்கு பேர் வாயில நுழையாதுல்ல, அதனால அவனுக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சிருப்பானுங்க. மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தோடனே சவுண்ட் ஆரம்பிச்சிருக்குப்பா. மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தாச்சுங்க. தியாகி சுப்பிரமணிய சிவா பேருந்து நிலையம். சோ பஸ் ஸ்டாண்ட் வெளியவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பூக்கடைகள்லாம் இருக்கு. இது ஆப்போசிட் சைட்ல வந்திருக்கோம். பூக்கடை, ஃப்ரூட் ஷாப்ஸ். இங்க பாருங்க, சுதந்திர பொன்விழா நினைவு வாயில். இது ஐயங்கார் பேக்கரி இருக்கு. இந்த பக்கம் பெருசா ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. மீனாட்சி பவன் இருக்கு. ஸ்டே பண்றதுக்கான லாட்ஜஸ் எல்லாம் கொடைக்கானல் ரோட்ல தான் இருக்கு. இது வந்து ஃபுல்லா பஜார் ஏரியா. பூர்விகா மொபைல்ஸ் இதெல்லாம் இருக்கு பாருங்க. ஷேர் ஆட்டோஸ் நிறைய இருக்குங்க. அங்கங்க தடபடன்னு சவுண்ட் போட்டுட்டு இருக்கு. மீனாட்சி பவனும் ஃபேமஸ் இங்க. சென்னையில கூட இப்ப நிறைய மீனாட்சி பவன் ஓபன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பழமுதிர் சோலை எல்லாம் இருக்கு பாருங்க.
ஷேர் ஆட்டோஸ், மினி பஸ்ஸஸ், கனெக்டிவிட்டிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வத்தலகுண்டு டவுனுக்குள்ள பழமுதிர் சோலை. இங்க ஒரு லாட்ஜ் இருக்குங்க, எம்பி லாட்ஜ்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஐ திங்க் பட்ஜெட் லாட்ஜஸ் நினைக்கிறேன். ஒரு 500-600 ரேஞ்சில் ஸ்டே பண்றதுக்கு பரவாயில்ல. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே வந்து உங்களுக்கு ஒரு 4-5 லாட்ஜஸ் இருக்கு. மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாமே பக்கத்திலேயே இருக்குங்க. பலசரக்கு கடைகள். இது மெயின் பஜார் ஏரியா போல. முனியாண்டி விலாஸ். இங்க ஒரு லாட்ஜ் இருக்குங்க, ஆர்பி லாட்ஜ்னு சொல்லி. மேல முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் மேலேயே இருக்கு. சூப்பர். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. டீ பாய்னு ஒரு ஷாப் வச்சிருக்காங்க பாருங்களா. சூப்பரா பிராண்டிங் எல்லாம் பண்ணி நல்லா இருக்குங்க. இப்பதான் நம்ம மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் டீ ஷாப்ஸ், பேக்கரிஸ்க்கெல்லாம் வந்து நல்லா பிராண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம யூஷுவல் ஷாப்ஸ் மாதிரி இல்லாம நம்ம கேரளாக்காரங்க மாதிரி கொஞ்சம் மாடர்னா பண்ணிட்டு இருக்காங்கல்ல. கரூர் வைசியா பேங்க் இருக்குங்க. இதெல்லாமே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் உங்களுக்கு. அங்க ஒரு சரவண பவன் ஹோட்டல் இருக்கு, வெஜ் ஹோட்டல், பியூர் வெஜ் ஹோட்டல். கரூர் வைசியா பேங்க் பக்கத்திலேயே. இங்கே ஏடிஎம் ஃபெசிலிட்டியோட இருக்குங்க, கேவிபி பேங்க். மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தாச்சுங்க. இது பழனி போற பஸ், வத்தலகுண்டுல இருந்து. இங்க பாருங்க டவல்ஸ் இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க, வேஷ்டி இதெல்லாம். இங்க டிபிக்கல் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் பாத்தீங்களா, பெரிய மக்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல். காதுல பெரிய கடுக்கன் போட்டு காது அவ்வளவு தொங்கி இருக்குங்க. இது திண்டுக்கல் போற பஸ், ஸ்ரீராம ஜெயம். இது டூரிஸ்ட் பஸ். நிறைய டூரிஸ்ட் போயிட்டு வரவங்க இந்த வழியில கிராஸ் பண்ணி போவாங்க, மதுரை போற மக்கள் எல்லாம். இங்க ஒரு லாட்ஜ் இருக்குங்க, ஜீவோ லாட்ஜ்னு சொல்லிட்டு, பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே. ஸோ நிறைய லாட்ஜஸ் இருக்கு மக்களே, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. மதுரை டு பெரியகுளம் போற பஸ். நிறைய பிரைவேட் பஸ்ஸஸ் இருக்கு, கவர்மெண்ட் பஸ்க்கு ஈக்குவலா நிறைய பிரைவேட் பஸ்ஸஸும் ஓடுது. இது வந்து குமிளி போற பஸ்ஸுங்க. குமிளி நம்ம கேரளா மலை மேல ஏறிடும். கம்பம் தாண்டி, கம்பம் மெட்டெல்லாம் தாண்டி குமிளி ரீச் ஆயிடும் பஸ். இந்த பஸ் குமிளி செக் போஸ்ட் வரைக்கும் தமிழ்நாடு, செக் போஸ்ட் தாண்டிட்டா கேரளாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த ரூட் கூட. அந்த வீடியோலாம் இருக்கு பாருங்க, நம்ம தமிழ்நாடு பிளேலிஸ்ட்ல இருக்கும், தமிழ்நாடு vlogs பிளேலிஸ்ட்ல. நாம மறுபடியும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தாச்சுங்க. சூப்பர். பஸ் ஸ்டாண்டை சுத்தியுமே வந்து டிராவலர்ஸ்க்கு தேவையான எல்லா பேசிக் ஃபெசிலிட்டிஸும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. உள்ள பிரியாணி, பரோட்டா ஷாப்ஸ் எல்லாம் கூட இருக்கு. செந்தூர் மெஸ்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல். கம்பம், கம்பம் குமிளி. குமிளி மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற மாவட்டம்ங்கிறதுனால நல்ல கனெக்டிவிட்டி. வத்தலகுண்டை தாண்டி தான் போய் ஆகணும். வெதர் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமா இருக்குங்க, ரொம்ப ஹீட்டாவும் இருக்காது,
அதே மாதிரி ரொம்ப சில்லுன்னு இருக்காது. மலை அடிவாரத்துல இருந்தா கூட ஓரளவுக்கு ஹீட் இருக்கதான் செய்யும் சம்மர் சீசன்லாம். மே மாசம் எண்டில இருந்தே பாத்தீங்கன்னா இங்க சாரல் மழை பெய்ய ஆரம்பிச்சிருங்க. நம்ம கேரளாவோட மான்சூன் வந்து இங்கேயும் கொஞ்சம் இருக்கும் அதோட தாக்கம். அணைப்பட்டிங்கிற ஒரு லைனா வந்துட்டே இருக்காங்க. சித்தையன் கோட்டை போற பஸ் வத்தலகுண்டு டு சின்னாலப்பட்டி. இதெல்லாம் டவுன் பஸ்ஸஸ். மக்களே நம்ம வத்தலகுண்டுல நம்ம 2K கிட்ஸ் பார்த்தோங்க. ஹாய் சொல்லுங்க பிரதர்ஸ். எங்க படிக்கிறீங்க? பட்டினம்பட்டி. ஓ சூப்பர். ஆனுவல் எக்ஸாம் போயிட்டு இருக்கா? என்ன ஸ்டாண்டர்டு? 9th ஸ்டாண்டர்டா? இன்னும் எவ்வளவு நாள் எக்ஸாம்? 24ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் ஹாலிடேஸ் தான். சூப்பர், என்ஜாய் பண்ணுங்க. வத்தலகுண்டு பத்தி சொல்லுங்க. ஊர் எப்படி? அருமையான ஊரா? ஓகே சூப்பர். உங்களுக்கு வத்தலகுண்டேவா வத்தலகுண்டுல இருந்து பக்கமா? வத்தலகுண்டு பக்கத்துல. ஓகே சூப்பர்ப்பா, தேங்க்யூ, என்ஜாய், பாய். சோ மக்களே, நம்ம வத்தலகுண்டு பஸ் ஸ்டாண்டு கனெக்டிவிட்டி, இங்க பக்கத்துல ஸ்டே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ், சாப்பிடுறதுக்கான ஆப்ஷன்ஸ், டூரிஸ்ட்க்கு வேற என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு எல்லாமே உங்களுக்கு காமிச்சாச்சு. எஸ்பெஷலி கொடைக்கானல் போறதுக்கு, அதுக்கப்புறம் கொடைக்கானல் மலை மேல இருக்கிற கிராமங்களுக்கு போறதுக்கெல்லாம் நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க இங்க. ஸோ இன்கேஸ் இங்க வந்துட்டு உங்களுக்கு ஸ்டே பண்ற மாதிரி எல்லாம் ஒரு தேவை இருந்துச்சுன்னா ஒரு 100-200 மீட்டர்ஸ்லயே உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கான பட்ஜெட் லாட்ஜஸ் எல்லாம் இருக்கு. நிறைய வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ டிராவலர்ஸ் தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து வத்தலகுண்டு வழியாக போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from வத்தலகுண்டு பஸ் ஸ்டாண்ட் மக்களே. See you.